இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா புடலங்காய் கூட்டு பண்ணிட்டு, அந்த புடலங்காய் கூட்ட வந்துட்டு கொஞ்சம் காரமா இருக்கட்டும்னு சில்லி பவுடர் போட்டு பண்ணிட்டேன். அதுக்கு சைட் டிஷ் பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டேன். கொஞ்சம் வெளிய போகிற வேலை இருந்துச்சு. அதனால வெளிய போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது ஆன் தி வேலயே நான் கொஞ்சம் பூஜைக்கு தேவையான பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். செம வெயிலுங்க. மே மாசம் கொளுத்துற வெயில் இப்பயே கொளுத்திட்டு இருக்கு. அண்ட் இந்த வெயில ரொம்ப டாலரேட்டே பண்ண முடியல. வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறமா ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அதை ரிசீவ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதாவது கவுண்டர் டாப்புக்கு ஒரு வால் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டலான்னுட்டு அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை நான் இன்னொரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. அண்ட் அதுக்கப்புறமா இதெல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணி வச்சாச்சு. வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் க்ளீனிங் வேலையில் கொஞ்சம் இறங்கிட்டேன். சிம்பிள் தான், எல்லார் வீட்லேயும் நடக்கிற ரொட்டீன் வேலை தான் இதுவும். நான் வீடெல்லாம் பெருக்கிட்டேன். வீடெல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வெளியே போகிறதுக்கு முன்ன க்ளீன் பண்ணிட்டு போனேன். இருந்தாலுமே டோர் க்ளோஸ் ஆயிருந்தாலுமே வீடெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால மறுபடியும் வீடை வந்து பெருக்கின மாதிரி ஆயிடுச்சு. சரி, வீடெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை வேலையை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விளக்கேற்றிட்டு சிம்பிளாக ஊதுவத்தி காமிச்சு பூஜை முடிச்சிட்டோம். அண்ட் இந்த டே வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக தான் முடிஞ்சிடுச்சு. ஸோ விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு டீ போட்டு குடிச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு டீ போட்டு குடிக்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. இப்படி தான் என் டீ போச்சு.